வணக்கம், இது அரண்சை. நான் தேவாபாஸ்கர். தமிழ்நாட்டினுடைய முதல்வராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் அதிகம் பயன்படுத்திய வார்த்தைனா திராவிட மாடல் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லலாம். இந்த வார்த்தை திராவிடத்தால் வாழ்ந்தவர்களுக்கு திராவிட இயக்கம் என்ன செஞ்சது, அதனுடைய சாதனைகள் என்ன, எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன இம்பாக்ட் அதை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதை ரொம்ப பெருமையாக மாறுதட்டி சொல்லக்கூடிய வார்த்தையாகவும், இன்னொரு பக்கம் திராவிடம் என்ன செஞ்சது, திராவிடம் வாழ்க்கையை அழிச்சிருச்சு, திராவிடம் என்ன கிழிச்சிச்சு, திராவிட மாடல்ன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துறீங்க, அது என்ன திராவிட மாடல், தமிழ்நாட்டு மாடல்னு சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க, அது என்ன திராவிட மாடல்னு சொல்லி அந்த வார்த்தையின் மீதே ஒவ்வாமை கொண்ட பல நபர்களும் தமிழ்நாட்டிலேயே பல பேர் இருக்காங்க. அப்படி திராவிட மாடல் தொடர்பான பல்வேறு டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிற சூழல்ல ஒரு தேசிய பத்திரிகையாளர் ராஜீப் சர்தேசாய் திராவிட மாடல் குறித்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை எங்க சொல்றாரு ராஜீப் சர்தேசாய் அப்படின்னா, யூசுவலா அவர் எலெக்ஷன்ஸ் ஆன் மை பிளேட் அப்படின்னு ஒரு ஷோ அவர் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் இந்த பத்திரிகை துறையில ட்ராவல் பண்ணக்கூடிய நபர். எலெக்ஷன்ஸ் ஆன் மை பிளேட் அப்படின்ற இந்த ஷோ என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்திலையும் அங்க நடக்கக்கூடிய தேர்தலின் போது ராஜீப் சர்தேசாய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட உரையாடுறது, அங்க கண்டெஸ்ட் பண்ற முக்கியமான தலைவர்கள் கூட போய் உரையாடுறது, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த மாநிலத்தினுடைய சிறப்பு என்ன, அந்த மாநிலங்கள் எப்படி வளர்ந்துருக்கு, இப்ப அந்த மாநிலத்தினுடைய கரண்ட் இஷ்யூ என்ன, எதை முன்வைத்து பிரச்சாரம் நடக்குது, இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்றது தொடர்பாக ஒரு டீடைலா அனலைஸ் பண்ணுவாங்க. எல்லா தலைவர்களையும் பார்ப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா மு.க.ஸ்டாலினை பார்ப்பாங்க, எதிர்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாங்க, இன்னும் வேற கீ பிளேயர்ஸா யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சந்திச்சு ஒரு பேசக்கூடிய நிகழ்வு தான் எலெக்ஷன்ஸ் ஆன் மை பிளேட். அது எல்லா மாநிலத்திலையும் அவர் பண்ணுவார். ஏப்ரல் 19 தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிற சூழல்ல இப்போ தமிழ்நாடு வந்திருக்காரு. யூசுவலா எல்லா மாநிலங்களையும் நடக்கும்பொழுது அவர் போயிட்டு லல்லு பிரசாத் யாதவ், இல்ல மம்தா பானர்ஜி, இப்படி இந்தியாவில் உள்ள முக்கியமான எல்லா தலைவர்கள், அதாவது அந்த நாட்டை ஆளக்கூடிய முதல்வர்கள் தொடங்கி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறது, மக்களுடைய மனநிலையை பார்க்கறது, கிரவுண்ட்ல என்ன நடக்கிறது அப்படின்றத ரிப்போர்ட் பண்றதா அந்த ஷோவினுடைய நோக்கம். அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு கடந்த ஒரு 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. இங்க இருந்து தமிழ்நாட்டுல என்ன மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்றத அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் போட்டுட்டே இருக்காரு. அப்படி ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, வணக்கம், குட் மார்னிங், எலெக்ஷன் யான் 3 days on the road in TN are too few to predict seats. But defeating a broad and well-entrenched DMK-led alliance isn't easy. அப்படியாக அவர் தமிழ்நாடு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை அப்டேட் செஞ்சுட்டு இருக்கிற சூழல்ல அவருக்கு தமிழ்நாடு கொடுக்கிற படிப்பினை ஒரு ட்வீட்டாக போட்டிருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, here is my biggest takeaway. We keep talking up Gujarat model. When will we acknowledge the TN model of social justice and eco-development? Just one stat. Do you know 43% of all women working in industries across India are in TN? Quite an incredible achievement built over decades. Empowered women make for a better TN and India. Elections on my plate அப்படின்ற ஹேஷ்டாக்ல போட்டிருக்காரு. அவர் கேள்வி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்றது, குஜராத் மாடல் குறித்து இந்தியாவே நம்ம சிலாகிச்சு பேசியிருக்கோம். குஜராத் மாடல், குஜராத்ல பாலாரம் தேனாரம் ஓடுது, குஜராத்தே செல்வ செழிப்பாக கொளிக்கிறது. குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய 3 ஆண்டு கால அந்த ஆட்சிக்கு பிறகு குஜராத் அப்படின்றது போட்டோஷாப்ல துபாய் எல்லாம் குஜராத்னு சொல்லி போட்டுருவாங்களோ அந்த மாதிரி குஜராத் மாடல் நம்ம எல்லாரும் கொண்டாடணும், சிலாகிச்சு பேசணும். நம்ம எப்போ தமிழ்நாடு மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் நம்ம எப்போ பேச போறோம், விச் இஸ் திராவிட மாடல், இது தொடர்பாக நம்ம எப்போ பேச போறோம், இந்தியா இதை ரெகக்னைஸ் பண்ண போகுது, எப்போ இந்தியா இதை அங்கீகரிக்க போகுது, திராவிட மாடல் அல்லது தமிழ்நாட்டு மாடலினுடைய வளர்ச்சியை இந்தியா எப்பொழுது அங்கீகரிக்கும், வளர்ச்சியே இல்லாத குஜராத் மாடல்னு ஒன்று சொன்னதை இந்தியாவே அங்கீகரிச்சு கொண்டாடி அதற்காக பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி பாஜகவை அரியணையிலே நம்ம உட்கார வச்சோம். என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்த மாடல்ல அங்கீகரிக்க போறோம்ன்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. முதல்ல அந்த கேள்விக்கான பதில், இந்தியா அங்கீகரிக்குமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, திராவிட மாடலின் சாதனையை, தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு நீண்ட கால பாரம்பரியத்தை அவங்க பண்ணிருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்டை இந்தியா ஆதரிக்குமா அல்லது அங்கீகரிக்குமான்னு கேட்டீங்கன்னா, இந்தியா எந்த காலத்திலையும் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய சாதனையை அங்கீகரிக்காது, திராவிட மாடலை கண்டிப்பாக ஒருபோதும் அங்கீகரிக்காது. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் எதிராக நிற்கக்கூடிய, எல்லாருக்கும் எல்லாம் கேட்கக்கூடிய எளிய மனிதருடைய வாழ்வு மாற்றப்படணும், கடைசி மனிதனுக்கும் ஒரு பவர் போய் சேரணும், ஜனநாயகம் போய் சேரணும், இன்னைக்கு இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற தத்துவத்தை நோக்கி திராவிட மாடல் செயல்படுறதுனால நிச்சயமாக இந்தியா அதை அங்கீகரிக்காது. இன்னைக்கு குஜராத் மாடல் எப்படி ப்ரொமோட் செய்யப்பட்டுச்சு, யாருடைய ஆதரவோட ப்ரொமோட் செய்யப்பட்டுச்சுன்னா, மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த குஜராத் மாடல்ன்ற வார்த்தை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுச்சுன்னா அது தெரியுமான்னு தெரியாது. இது 2014 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இதை தமிழ்நாட்டில் சீமான் பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் டைரக்டா பரவி இருந்த, இன்னைக்காவது வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பீக்ல இருக்கு. டைரக்டா நம்ம கிட்ட யாராவது ஒரு செய்தி ஈஸியா கடத்திட முடியும். அந்த டைம்ல அப்படிதான் கிடையாது. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியான பிரச்சாரங்கள், ஊடகங்களின் வாயிலாக மிகப்பெரிய கார்பரேட்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் மீடியாவோட ஃபுல் சப்போர்ட்டோட குஜராத் மாடல் அப்படின்ற அந்த டேர்ம், அந்த வார்த்தை முழுமையாக எல்லா இடத்துலையும் கொண்டு செல்லப்பட்டது. நரேந்திர மோடி ஒரு பயங்கரமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் ஷோ துக்ளக் ஆண்டு கூட்டம்லாம் போட்டு நடத்தி தமிழ்நாட்டில் அது அவருக்கான பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தாரு. எப்படி மோடி ஒரு சிறந்த ஆட்சியை குஜராத்தில் கொடுத்துட்டு இருக்காரு, அந்த ஆட்சி இந்தியாவுக்கே வேணும்,
காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து குடும்பம் வந்து நாசம் பண்ணிடுச்சுன்னு ஒரு பக்கம் இவர்கள் எல்லாரும் ஒரு பக்கம், கார்பரேட்ஸினுடைய சப்போர்ட் ஒரு பக்கம், தொடர்ச்சியாக ஊடகங்கள் முழுமையாக இந்தியா நாசம் ஆயிடுச்சு, நம்மளுடைய பிரதமர் வந்து ஒரு வேஸ்ட், பேச மாட்டாரு, மன்மோகன் சிங் சுத்தமான ஒரு டம்மி பீஸு, காங்கிரஸ் வந்து குடும்ப அரசியல் செய்யறாங்க, ஊழல்ல மலிந்து போயிருக்கு இந்தியாவை இனிமே காப்பாற்றவே முடியாது, இந்த எலெக்ஷனை விட்டா இதுக்கப்புறம் இந்தியாவே காப்பாற்ற முடியாது, அதற்கெல்லாம் தீர்வு அப்படின்றது குஜராத் மாடல். இவங்க எல்லாத்தையும் ஊடகங்கள் தொடர்ச்சியாக ப்ரொமோட் செஞ்சுட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஊழல் ஒழிப்பு போராளிகள், இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்காரு, அவர் சிறையில் போடுறது சரிதானே, இன்னைக்கு ஊழல் எதிர்ப்பு போராளியாக இருந்த அண்ணா ஹசாரே இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ள போட்டு சரிதான் அப்படின்னு சொல்லி, அதற்கப்புறம் 2014 அப்புறம் வாயவே திறக்காத அண்ணா ஹசாரே மாதிரியான ஊழல் ஒழிப்பு போராளிகள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து குஜராத் மாடல் வந்து நம்ம தலையில வந்து கட்டினாங்க. இவ்வளவு சப்போர்ட் வந்து குஜராத் மாடலுக்கு இருந்துச்சு. அப்படிதான் குஜராத் மாடல் எல்லாத்தையும் ப்ரொமோட் செய்யப்பட்டுச்சு. அது இருக்கிறத இருக்கபடியே இருக்கணும், நாங்க திரும்ப உங்க தலையை உட்கார்ந்து உங்களையே நாங்க ஆட்சி செய்வோம், உங்கள்ட்ட இருந்து நாங்க அடிப்போம், உங்கள்ட்ட இருந்து அடிச்சு உல்லாசமா திரும்ப உங்களுக்கு எதிராகவே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்றதுதான் குஜராத் மாடல் செஞ்சு முடிச்சது இத்தனை ஆண்டு கால. பட் திராவிட மாடல் என்ன செய்யுது, திராவிட மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத இவரே வந்து சொல்லியிருக்காரு. எப்படி 43% ஆஃப் விமன் வந்து இந்தியால முக்கியமான எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, இந்த பெண்களினுடைய வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே தமிழ்நாடு எப்படி ஒரு முன்னேற்றிய மாநிலமாக இருக்கு, எப்படி ஒரு சீரிய சிந்தனை கொண்ட மாநிலமாக இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான இலவச பேருந்தெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசதான் நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சாத்தியப்படுத்திய முக்கியமான விஷயங்கள்ல, ரொம்ப அடிப்படை ஆதாரமான விஷயங்கள்ல மக்கள் நல திட்டங்கள், தமிழ்நாடு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருந்ததுதான் இதனுடைய எல்லா சாதனைக்கும் அடிப்படை காரணமாக அமைந்திருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய டேக்அவேவா இருக்கு. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச எல்லா நலத்திட்டங்களா இருக்கட்டும், அது எல்லாமே நிஜமாக யாரோ ஒரு வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சிருக்கு, யாருடைய வாழ்க்கையிலயோ அது மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. முதல் தலைமுறை பட்டதாரி கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பா இருக்கலாம், இல்ல பள்ளி மாணவர்கள் கொடுக்கக்கூடிய இலவச சீருடையா இருக்கலாம், உணவா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஒரு பெண்கள் தூரமாக படிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட சைக்கிளா இருக்கலாம், பஸ் பாஸா இருக்கலாம். இப்படி தமிழ்நாடு இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணதுக்கான காரணத்துல ஒன்னாக நம்ம நிச்சயமாக திராவிட மாடலினுடைய சாதனை என்ன அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்கள் தான் அவங்க இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய ஆணித்தரமான பார்வை. இந்த விமனுடைய வளர்ச்சி அதுல நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட இன்னைக்கு நேரடியாக இலவச பேருந்து பயணம், அந்த பேருந்து பயணத்தினுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, இலவச பேருந்து பயணம் கொடுத்தப்போ ரொம்ப அபியூசிவா, ரொம்ப கேவலமா பெண்களை கொச்சப்படுத்தி, பெண்களுடைய வேலை அப்படின்றது அவங்களை கல்யாணம் பண்ணணும், அடுப்படியில் அங்கேயே அவங்கள வச்சுக்கணும், அவ்வளவுதான், அதுதான் பெண்களுக்கான ரோல் அப்படின்னு பார்க்கப்படுற இடத்துல இன்னைக்கு வந்து சமூகம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டப்ப பெண்கள் வந்து போய் ஊர் சுத்திட்டு இருப்பாங்க, இலவச பேருந்து பயணம்லாம் கொடுத்தா பெண்கள் வீட்டுல இருக்க மாட்டாங்க, ஜாலியா பஸ் பிடிச்சி சுத்திட்டு இருப்பாங்கன்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு கேவலமாக கொச்சையாக வலதுசாரிகள்லாம் பேசினாங்க. ஆனா அந்த ஸ்கீம் வந்து உழைக்கக்கூடிய பெண்களுக்கு, நகரங்கள்ல இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய பெண்களுக்கு, டெய்லி பஸ்ஸை கம்யூட் பண்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃபா அமைஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 784 ரூபாய் கிட்ட வரைக்கும் நாங்க சேவ் பண்றோம். அது எங்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு, நாங்க ஈஸியா எங்களால கம்யூட் பண்ண முடியுது, எங்களுக்கு ஒரு சேவிங்ஸை கொடுத்துருக்குன்னு சொல்லி முக்கியமான நகரங்கள்ல ஒரு ஆய்வை மேற்கொண்டு திரும்ப அரசை வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் குறித்து சதேசாய் பேசுறோம் அப்படின்னா அதற்கு காரணமாக அமைஞ்சது, அதுக்கு பக்கபலமாக அமைஞ்சது அப்படின்றது அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மக்கள் நல திட்டம். இந்த மக்கள் நல திட்டத்தை வரக்கூடிய அரசுகள் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு, தமிழ் மொழி மீது கை வைத்தால் தமிழ்நாடை கொந்தளிக்கும், ரியாக்ட் பண்ணுவோம், அந்த பயம் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து அண்ணா தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. அப்படி இன்னைக்கு இந்த திட்டத்தை வந்து திரும்ப எடுத்துட்டாங்க யாராவது. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுது, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் இருக்கு. இதெல்லாம் வருங்காலத்தில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வராது. இன்கேஸ் அவங்களே வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அது மீதெல்லாம் கை வைக்கவே முடியாது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான தனிச்சிறப்பு. இங்க மக்கள் வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்தாலும் அரசாலும் தொடர்ச்சியாக வழிநடத்தப்பட்ட மக்களாக இருக்காங்க. அவங்க வந்து நேரடியாக இந்த அரசால பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு திராவிட இயக்கம் கொண்டு வந்த பல்வேறு முக்கியமான திட்டங்களால, மக்கள் நல திட்டங்களால நேரடியான பெனிஃபிஷியரிஸ் அப்படின்றவங்க தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்க. நீங்க பாஜக நேரடியாக லைஃப் டச் பண்ணி என்ன பண்ணிருச்சு, நீங்க வந்து பாஜக நேரடியாக என்னுடைய மக்களோட வாழ்க்கையை வந்து டச் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு மிகப்பெரிய சிறந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, எங்களுக்கு ஒரு லைஃப் கேரை கொடுத்தாங்க, எங்களுக்கு படிப்புல வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா சொல்றது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள் என்ன பண்ணாங்க, திராவிட மாடல் என்ன செஞ்சதுன்னு சொன்னா 1000 விஷயத்தை எங்களால சொல்ல முடியும். அது வந்து முதல் தலைமுறை பட்டதாரி கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பா இருக்கலாம், இல்ல தொடர்ச்சியாக கல்விக்காக கொடுக்குற முக்கியத்துவமாக இருக்கலாம், இலவசங்களா இருக்கலாம், மக்கள் நல திட்டங்களா இருக்கலாம். இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மக்களை ஊக்குவிக்கப்படுத்துவதற்கு, அடுத்த லெவல் கொண்டு போறதற்கு, வாழ்க்கையில இன்னொரு விஷயத்தை சாதிப்பதற்கு அடிப்படையாக அமைந்த 1000 விஷயங்களை திராவிட மாடல் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கு. இன்னைக்கு அதையே கேவலமா பேசக்கூடிய பிறவைகளா நம்ம உருவாக்கி இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சியை, திராவிட மாடலினுடைய இந்த வளர்ச்சியை இந்தியா அங்கீகரிக்குமான்னு கேட்கிற வேலை, தமிழ்நாட்டிலே இதை அங்கீகரிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து யாரால பலன் அடைஞ்சிருக்காங்களோ, யாரு மக்கள் மேல கரிசனத்தோடு இருக்காங்களோ அவங்களால மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி ப்ரிவிலேஜா உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து ஏசி இல்லாம இருக்கதான் இப்ப பிரச்சனை, ரோட்ல வந்து கார் வந்து குழுங்காம போறதா என்னுடைய பிரச்சனை பேசுறதுனால இந்த பிரச்சனையை நிச்சயமாக
குறைந்தபட்சம் கூட அவனால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜீவராசிகள் பலரும் இன்னைக்கு உருவாகி இதெல்லாம் கொச்சப்படுத்திட்டு அவங்களுடைய முன்னோர்கள் வந்து இதெல்லாம் பலன் பெற்றுதான் இன்னைக்கு அவங்க நிலைமையில இருப்பாங்க. பட் அவங்களே வந்து இதை நக்கல் பண்ற ஆளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 1000 ரூபாய் காசு வந்து பிச்சை காசுன்னு பேசுறது, அதை வந்து காளியம்மாள் நாகை மாவட்டத்துல நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்கப்படுறாங்க, அவங்க வந்து பிச்சை காசுன்னு 1000 ரூபாய் கொடுக்குறது வந்து கேவலப்படுத்துறாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க அதை கேவலப்படுத்தி பேசுறாங்க. மக்கள் வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. குஷ்பு இன்னைக்கு வந்து லீவ் லெட்டர்லாம் கொடுத்துறாங்க, நான் வந்து பிரச்சாரத்துக்குலாம் போக மாட்டேன், எனக்கு வந்து பயங்கரமான முதுவலி அது இதுன்னு சொல்லிட்டு லீவ்லாம் போட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. அவங்களும் வந்து அதை அசிங்கப்படுத்தி பேசுறதுன்னு இன்னைக்கு மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு பெறக்கூடிய அந்த உரிமை தொகை, இன்னைக்கு அரசியலுக்கு வச்சக்கூடிய பெயர் அப்படின்றது உரிமை தொகை தான். அப்போ இது எல்லாத்தையும் மக்களையே கில்ட்டி ஆக்கி மக்களையே அசிங்கப்படுத்துற வேலை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக இதை இந்தியா அங்கீகரிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்தியா அங்கீகரிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. பட் அதனால தமிழ்நாடு என்னைக்குமே இந்த திராவிட இயக்கத்தையோ அதனுடைய திட்டங்களையோ அதனால் பயன்பெற்றதையோ விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. அவங்க என்னதான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய மக்களை புரிந்து கொள்ளாம தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம், தமிழ்நாட்டில் ஒரு சீட்டை ஜெயிச்சிடலான்னு அவங்க தொடர்ச்சியாக கனவு காணுவது அப்படின்றது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன, அந்த இயக்கம் இங்க என்ன பண்ணிருக்கு, அந்த இயக்கத்தினுடைய வேலை தமிழ்நாட்டில் என்னவா இருந்திருக்குன்றத புரிஞ்சுக்காம ட்ரை பண்றதுதான் மீண்டும் மீண்டும் அவங்க தோல்வி தழுவுறதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ராகுல் காந்தி டைரக்டா நாடாளுமன்றத்திலே கிளைம் பண்றாரு, தமிழ்நாட்டில் உங்களால என்ன ஆனாலும் தலைகிறன்னு தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் உங்களால நிச்சயமாக ஆட்சியை பிடிக்க முடியாது, தமிழ்நாட்டில் உங்களால ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி தமிழ்நாட்டை குறித்து நாடாளுமன்றத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினார்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இப்படியான சக்திகளை ஆதரிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் ஒரு ஜனநாயக சிந்தனை கொண்ட நபர்கள். தமிழ்நாடு எப்பொழுதுமே ஆப்ரேஷனை வந்து எதிர்த்து நின்றுருக்கு. தமிழ்நாட்டுல எப்பயுமே ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழ்நாடு நின்றுருக்கு. அதனுடைய தலைவர்கள் இன்னைக்கு இந்த எல்லா போராட்டத்திற்கும் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம். இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்திய திணிப்பை எதிர்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்திய திணிப்புன்றது ஒரு மொழியை எதிர்க்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அது மொழி தான் கிடையாது. நீ இந்த மொழியை தான் பேசணும், நீ இதை மட்டும் தான் பேசணும்னு அதை நம்ம தொண்டைக்குள்ள திணிக்கும் போதுதான் அதுக்கு எதிரான ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது வெடிக்குது. அதாவது ஒடுக்குமுறை, ஆப்ரேஷன், ஆதிக்கம், எந்த ஃபார்ம்ல ஆதிக்கம் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துட்டே தான் இருக்கு. அதுதான் இந்தி எதிர்ப்புல இருந்து சுயமரியாதையோட நான் வாழணும், உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எனக்கும் கிடைக்கணும், நீயும் நானும் சமம் தான், நீயும் நானும் ஈக்குவல் தான், இதுதான் தமிழ்நாட்டினுடைய சண்டையாக இருந்திருக்கு. தமிழ்நாடு தொடர்ச்சியாக இதன் பின்னாடி இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, திராவிட மாடலின் சாதனையை, திராவிட மாடலின் வளர்ச்சியை நிச்சயமாக இந்தியா அங்கீகரிக்காது. அதற்கு காரணம் இது தந்தை பெரியார் மண். தந்தை பெரியார் வழிநடத்துறதுனால, தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்த பெண் உரிமை, சுயமரியாதை, எல்லாரும் சமம் தான், எல்லாரும் ஈக்குவல் தான், இங்க யாரும் ஒருத்தர் மேலும் கிடையாது, ஒருத்தர் கீழவும் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் தான், அண்ட் அதற்கான உரிய மரியாதை எல்லாரும் கொடுக்கணும். அண்ட் அந்த தத்துவத்திற்கு பின்னாடி தமிழ்நாடு இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவால தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியல. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாஜக எப்போதும் அங்கீகரிக்காது. அதை அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்கலாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது. இது திராவிட இயக்கத்தினுடைய மண், இது பெரியாரினுடைய மண். இங்க அவங்க மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.